ஹாய். த்ரிவிக்ரம் டைரக்ஷனில் மகேஷ் பாபு நடித்து திரைக்கு வந்திருக்க படம் தான் குண்டூர் காரம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா த்ரிவிக்ரமும் மகேஷ் பாபும் ஒரு 14 இயர்ஸ் பேக் வந்து கலேஜான்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து இணைஞ்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஒரு ஆவரேஜ் படம் தான், பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பெருசாக சோபிக்கல. 14 வருஷம் கழிச்சு வர இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு பயங்கரமான வின்னிங் ஸ்பேரில் இருக்கார் நம்ம த்ரிவிக்ரம். அவர் இப்போ லாஸ்டாக பண்ண அலா வைகுண்ட பொருள் எல்லாருக்குமே தெரியும், த்ரூ அவுட் பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி மகேஷ் பாபும் அவங்க ரெண்டு பேருமே இணையிறதுனால இதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்தது. ஸோ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டு ஸ்டார்ட் வித், இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பிளாஸ்டோட ஸ்டார்ட் ஆகுது. ஜெகபதி பாபுமே சுனிலுமே வந்து ஜெயராமோட மில்லுக்கு வந்து பாம்பு வைக்கிறாங்க. ஸோ அந்த பிளாஸ்ட்ல வந்து நடக்கிற கைகலப்பில் ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுது. அந்த சம்பவத்தில் ஜெயராம் தான் வந்து அதை பண்ணாருன்னு சொல்லி அவர் வந்து ஒரு 12 வருஷம் சிறைக்கு போயிடுறாரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து தன்னோட பையன் அதான் மகேஷ் பாபுவை விட்டுட்டு போயிடுற மாதிரியான சீன் தான். சின்ன வயசு மகேஷ் பாபு விட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டு, ஸோ செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு அது ஒரு பையனை பெற்றுட்டு, ஸோ அவங்க மினிஸ்டர் ஆயிருக்காங்க அந்த டைம்ல. ஸோ அவங்க அப்பாவா பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபு வந்து அவங்க அம்மாவை போய் பார்க்கணுன்றதுக்காக பண்ற அட்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து ஏன் அவங்க வந்து விட்டுட்டு போனாங்க, எதுக்காக விட்டுட்டு போறாங்க, என்ன விஷயங்கள் ஏது எல்லாமே வந்து தீர்வு பண்றது வந்து செகண்ட் ஹாஃப் தான். அந்த ஹோல் இது சின்ன ஸ்டோரியா இருந்தாலுமே இது வந்து எலாபரேட்டா சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்ரீலீலாவுக்கும் மகேஷ் பாபுக்கான லவ் சீக்வன்ஸு அன்னெசரியா வந்து ஒரு சின்ன பில்டப்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகிங்னு தான் நான் சொல்வேன். கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோ தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ செகண்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்ல டுவர்ட்ஸ் மூவிங் டு கிளைமேக்ஸ் வந்து அப்படியே புழிஞ்சி எடுத்து நம்மளை அழ வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டார் சென்டிமெண்ட்ல. அதுவும் அம்மாவை பிடிச்சவங்களுக்குலாம் வந்து ஒரு பயங்கரமான சென்டிமெண்ட்டாக ஆக்கி அதை ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலுமே ஓவரால் இது வந்து கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி தான் இருந்தது. இந்த படத்துக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ட்ராப் ஆயிருந்தாலுமே மகேஷ் பாபு தன்னோட தோளில் போட்டுன்னு இந்த படத்தை வந்து முன்னோக்கி எடுத்துன்னு போயிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீடியில் வந்து அடிச்சு பின்னி எடுத்திருக்காங்க. டான்ஸ் ஆகட்டும், நார்மலாகவே அவங்க நல்லா ஆடுவாங்க. இந்த படத்தில் வந்து செம்ம டான்ஸ். ஒரு 2-3 இடத்துல ஒரு இன்ஸ்டன்ட்ல வந்து மகேஷ் பாபு சொல்றாரு, ஏமா என் லைஃப்லேயே நான் இந்த மாதிரியான ஹெவி ஸ்டெப்ஸ் போட்டதே இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரியான ஒரு காமெடியான டைலாக்ஸ்லாம் இருக்கு. உண்மையிலே மகேஷ் பாபு பெருசாக டான்ஸ் ஆனதுல இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு மேட்ச் அப் பண்ணியிருக்காரு ஸ்ரீலீலாவோட. பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், முரளி சர்மா ஆகட்டும், வெண்ணிலா கிஷோர் ஆகட்டும், ரகு பாபு ஆகட்டும், ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும், எல்லாருமே ஈஸ்வரி ராவ் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்க்ரீன் பிளே வந்து ட்ராப் பண்ணிடுச்சு. இந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்லோ ஆக்கி விட்டுருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓவரால் இந்த படம் வந்து போயிட்டு ரொம்ப மொக்க பார்க்கவே முடியாதுன்னு இப்போ கொடுக்குற பில்டப்ஸ்லாம் கிடையாது. ஆவரேஜா பார்ப்போம். ரொம்ப சினிமா வெறியர்கள் வந்து தியேட்டர்ல போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் அடிக்குமே தவிர செகண்ட் ஹாஃப் ஓவரால் அவங்களுக்கு மேட்ச் ஆயிடும். ஓவரால் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவின்னு தான் சொல்லலாம். அபவ் ஆவரேஜ் கூட கிடையாது, ஒரு ஆவரேஜான மூவி தான். ஸோ ஃபிலிம் லவர்ஸ் வெறியர்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம், மற்றவங்க வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்கலாம். என் மைண்டுக்கு பட்டதை நான் சொன்னேன். நன்றி, வணக்கம்.